சண்டைகள் வளர்த்தியாச்சு, வளர்த்தி பார்த்துட்டு அது ப்ரீடிங் போட்டு பார்த்தாச்சு. மாசத்துல 10 மாசம் கடைக்கு போய் ஃபிஷ் ஏதோ ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வளர்த்துவேன். காஞ்ச இலையா இருக்கணும், பச்சை இலையா இருக்கக்கூடாது. கரெக்டா பார்த்து வாங்கணும். ஹலோ, வெல்கம் பேக். ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன வளர்த்துக்கணும்னா சண்டைகள் வளர்த்தியாச்சு, வளர்த்தி பார்த்துட்டு அது ப்ரீடிங் போட்டு பார்த்தாச்சு. ரெண்டாவது குதிரையும் கூட ப்ரீடிங் போட்டு 2 குதிரை குட்டி கூட எடுத்து பார்த்தாச்சு. லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வளர்த்தி பார்த்தாச்சு, நாய் வளர்த்தி பார்த்தாச்சு, பூனை வளர்த்தி பார்த்தாச்சு, எல்லாமே வளர்த்தி பார்த்தாச்சு. அதாவது அனிமல்ஸ்ல பெட்ஸ் அனிமல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வளர்த்தியாச்சு. ஃபிஷ் வந்து நான் சின்ன வயசுல எடுத்து வளர்த்திருக்கேன். சின்ன வயசுல வந்து நிறைய எடுத்து வளர்த்தி இருக்கிறேன். நிறையானா 12 மாசத்துல 10 மாசம் கடைக்கு போய் ஃபிஷ் ஏதோ ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வளர்த்துவேன். வளர்த்தி அது கொஞ்ச நேரத்துக்கு செத்துரும். நம்மளுக்கு அது மெயின்டைன் பண்ண தெரியாது. சின்ன வயசுல வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு விஷயத்த நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது கத்துக்கிட்டேன். சரி, ஓகே, இப்ப அதே விட்டுருவோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பீட்டா ப்ரீடிங்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எடுத்து நான் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அப்ப நாலேஜ் என்கிட்ட இல்லை. அதாவது இந்த ப்ரீடிங் வந்து இந்த ஸ்டேஜ்ல கொண்டு போவோம், ப்ரீடிங் வந்து இந்த செட்டப் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்கிட்ட நாலேஜ் கிடையாது. ஓரளவுக்கு தான் பேசிக் நாலேஜ் தான் இருந்துச்சு, பண்ணினேன். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த நாள்ல எல்லாமே வளர்த்து வச்சு சரி ப்ரீடிங் இருந்து ஆரம்பிப்போம். 3 ஃப்ரெஷ்ஷா புதுசா இருந்து ஆரம்பிப்போம் சொல்லிட்டு பீட்டா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பீட்டா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம போயிட்டு கடையில போய் நிறைய பார்த்தேன், நிறைய ஃபிஷஸ் இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபுல் மூன்ல வந்து ஒரு வந்து ப்ளூ வித் ஒயிட் கலர்ல இருந்த ஃபுல் மூன் எடுத்து வந்தேன். அதான் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் அது ஏன் சூஸ் பண்ண காரணம் பின்னாடி சொல்றேன். ரெண்டாவது விஷயம் வந்து ஃபீமேல் நிறைய பார்த்தேன். நிறைய பார்க்கும்போது அதுவும் எல்லா குட்டி ஃபீமேலா தான் இருந்துச்சு. அதாவது பிறந்து ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் அந்த மாதிரி ஃபீமேல் தான், ரொம்ப சின்ன ஃபீமேலா தான் இருந்தது. பட் அது ப்ரீடிங் நம்ம செட் ஆகாது. அதனால வந்து அதே ஃபுல் மூன்ல வந்து இன்னொரு ஃபீமேல் நான் எடுத்தேன். அந்த மாதிரி சஜஸ்ட் கேட்டேன், நான் இந்த மாதிரி ஃபீமேல் இருக்குது, எனக்கு வந்து இன்னும் ப்ரீடிங் பண்ணணும், ஸோ ப்ரீடிங் பண்ற மாதிரி ஃபீமேல் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் சஜஸ்ட் பண்ணாரு. அது பார்த்தோம்னா அது வீட்டுல வந்து எக்கோட இருந்த ஃபீமேல், அது ஒரு ஃபுல் மூன். ஓகே, 2 ஃபுல் மூன் கிடைச்சிருச்சு. இதை எப்படி ப்ரீடிங் பண்ணலாம்? அதுக்கு மேலே நம்ம வீட்டுல இருந்து ஒரு டப்பா எடுத்துக்கலாம். டப்பா வந்து எடுத்து நல்லா கிளீனா கழுவிக்கிறோம். கிளீனா என்ன டஸ்ட் இருந்தாலும் நல்லா கிளீனா கழுவி நம்ம வீட்டுல இருக்கிற RO வாட்டர் எடுத்து ஊற்றலாம். இல்லைன்னா வந்து தண்ணி கேன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 30 ரூபாய் 25 ரூபாய் தண்ணி கேன் ஒண்ணு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். அதுதான் மெயினா வந்து ஃபங்கஸ் எதுவும் மேக்ஸிமம் இருக்காது, பாக்டீரியா இருக்கா அப்படிங்கறதுனால அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் இலை, அதாவது பாதாம் வந்து பாதாம் மரத்தோட இலை அது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா வாழை மரம் இருக்கு பாத்தீங்களா, வாழை மரத்தோட இலையை எடுத்துக்கோங்க. அது 2 எடுத்து நீங்க ஃபிஷ் வாங்கிட்டு வரக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு 24 hours வந்து அந்த பாதாம் இலையோ வந்து மெயினா வந்து பாதாம் இலையில சூஸ் பண்ணிக்கோங்க. சரௌண்டிங்ல எப்பயோ சரௌண்டிங்ல வந்து ஒரு மரமாச்சு கன்ஃபார்ம் இருக்கும் பாதாம் மரம். ஸோ பாதாம் மரத்தை மெயினா வந்து ஸ்கூல்கிட்ட போங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு பார்த்தீங்களா, எங்க ஸ்கூல்ல பழைய ஸ்கூல்ல இருந்துச்சு, நிறைய மரம் இருக்கும் பாதாம் மரம். இலையை எடுத்துக்கோங்க. காஞ்ச இலையா இருக்கணும், பச்சை இலையா இருக்கக்கூடாது. காஞ்ச இலையை எடுத்து வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா டஸ்ட்லாம் இருக்கும், அதனால நல்லா கழுவிட்டு இந்த தண்ணி குடிச்சு முடிஞ்ச RO வாட்டர் இல்லைன்னா வந்து இந்த கேன் வாட்டர் இருக்கும் பாத்தீங்களா, கேன் வாட்டர் இல்லைன்னா RO வாட்டர்ல வந்து இந்த இலையை வந்து ஊற வைக்கணும். 24 hours ஊற வைக்கணும். 24 hours ஊற வச்சீங்கன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லா இறங்கும். ஃபுல்லா இறங்குச்சுன்னா மாதிரி ஆரஞ்சு எல்லோயிஷ் கலர்ல வந்து எல்லோ பிளாக் கலர்ல வந்து வாட்டர் வந்து நல்லா அந்த எசன்ஸ் ஃபுல்லா இறங்கி ரெடியா இருக்கும் கண்டிஷனு. நீங்க ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோடனே கரெக்டா பார்த்து வாங்கணும். ஃபிஷ் எப்படி நான் சொல்றேன், மெயில் எடுக்க பொறுத்த வரைக்கும் மெயில் வந்து எப்பவுமே பக்கத்துல ஓட்டி வச்சுக்கலாம், சண்டை போட்டுட்டு இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், கொஞ்சம் certain டல்லா இருக்கும். பட் அது மெயின் மேட்டர் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது மெயின் மேட்டர் அப்படின்னா மெயில்ல வந்து மேல பபிள்ஸ் கட்டிருக்கும், பபிள்ஸ் வந்து கட்டியிருக்கும். பபிள்ஸ் எந்த அளவுக்கு கட்டியிருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கணும். பட் நான் வாங்கின ஃபுல் மூன் வந்து இருக்கிறத விட, அதாவது எல்லாமே கொஞ்சம் டல்லா இருந்தது. எல்லாமே அந்த ஃபைட் அக்ரெசிவ். அப்போ ஈவினிங் டைம் போயிருந்தேன். ஈவினிங் டைம்னால மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து அக்ரெசிவ்னஸ் வந்து காட்டிட்டு இந்த மாதிரி டயர்டா இருக்கும். டயர்டா இருந்தத நான் வந்து பார்க்கும்போது இந்த ஃபுல் மூன் இந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ரேர் கலர் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அட்ராக்டிவான கலர், ரொம்ப பிடிச்சமான கலர், டக்குன்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவான டபுள் கலர். இதுல ஃபுல் மூன்ல இது வந்து பபிள்னஸ் வந்து சூப்பரா கட்டியிருந்தது, நல்லா கட்டியிருந்தது. இருக்கிறது எல்லா பீட்டாவிலையும் இது வந்து செம்மையா கட்டியிருந்ததுனால சரி இது சூஸ் பண்ணேன். மெயில் சூஸ் பண்ணேன். ரெண்டாவது என்னதுன்னா ஃபீமேல் வந்து
மேக்ஸிமம் நான் கடையில் இருக்கிற அண்ணாந்து கேளுங்க, அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு போய் இப்பவே ப்ரீடிங் பண்ணுவோம், ஒரு 1 வீக்ல ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா கேளுங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து எக் வச்சிருக்குதா இல்ல எக்கோட இருக்குதா, என்னன்னு ஃபீமேல் எந்த ஃபீமேல் எந்த எக்கோட இருக்குது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல பார்த்து எந்த இதுக்கும் நல்லதா பார்த்து எடுத்துக்கோங்க. பட் இது நான் எடுத்து ஃபுல் மூன் ஃபீமேல வந்து எக் நல்லாவே இருந்தது, ஸ்டோரா இருந்தது. சரி ஓகே அதை எடுத்துடலாம் சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. இப்ப ரெடி, ஃபீமேல் ரெடி, மேலும் ரெடி. இது பொண்ணு வந்து கண்டிஷன் பண்ணணும். கண்டிஷன்னாலே வந்து அதாவது கடையில இருக்கிற டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும், வாட்டர் டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும், நம்ம ரூம்ல சரௌண்டிங்ல இருக்கிற வாட்டர் டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த 2 வாட்டர் டெம்பரேச்சரையும் கன்சிடர் பண்ணி நீங்க அந்த வாங்கிட்டு வர ஃபிஷ்ஷை வந்து பாதாம் மேலையை போட்டு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்க இல்ல விட்டு 1 hour ஒரு 1/2 hour வந்து விட்டுருங்க, அது கண்டிஷன் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்ணி தண்ணியை மோந்து அது வந்து உள்ள வந்து கண்டிஷன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா விடணும். ஓகேவா? இதோட வந்து 2-3 விஷயங்களா இருக்குது. வெறும் பாதாம் இலை மட்டும் போடுறது மெயின் மேட்ரு கிடையாது. 2-3 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ மெடிசன் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபங்கஸ் இன்வெஷன்லாம் வராமல் இருக்கிறக்கோசரம் ப்ளூ மெடிசன் சொல்லிட்டு விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க. 2வது விஷயம் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ், அதாவது இந்த காது கிட்ட வந்து ஒரு மாதிரி வெள்ளையா வந்து மீன் வந்து இறக்கும், அது ஒயிட் ஸ்பாட்ஸ் இருப்பாங்க. அதுக்கோசரம் வந்து எல்லோ கலர்ல வந்து லிக்விட் ஒன்று இருக்கும், அது வாங்கிக்குவாங்க. அது கேட்டீங்கன்னாலும் தருவாங்க. அது 2 வாங்கிட்டு வந்து இந்த கண்டிஷன் பண்ற பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் இது கூட ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும் போது தான் வந்து தண்ணி வந்து கிரீன் கலர்ல மாறும், கிரீன் கலர்ல ஃபுல்லா மாறும். இதை கண்டிஷன் பண்றது நான் ஃபுல்லா கண்டிஷன் பண்ணது இப்படிதான். ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரு விஷயம், அது எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியா தான்ப்பா, எனக்கு ரொம்ப இல்லை அப்படின்னா மெடிசன் வேண்டாம் அப்படின்னா நீங்க பாதாம் இலையை மட்டுமே வச்சு கண்டிஷன் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு வந்து நல்லா கிளீனா பர்ஃபெக்டா, அதாவது நோய் இல்லாம கிளீனா நீட்டா பண்ணணும் அப்படின்னா இந்த மெடிசன் எல்லாம் வாங்கி போட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது, போட்டுக்கோங்க. இது என்ன மினிமம் 60 ரூபா வரும்னு நினைக்கிறேன், 2 சேர்த்து 60 ரூபா தான் வரும். நம்ம வாங்கினது என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து மெயில் வந்து ஃபுல் மூன்ல வந்து மெயில் ஒன்று எடுத்திருக்கோம். 2வது வந்து ஃபீமேலையும் ஃபுல் மூன்ல எடுத்திருக்கோம். பட் மெயில் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான கலர், கொஞ்சம் ரேர் கலரும்பாங்க, அது டபுள் கலரும்பாங்க. 2வது வந்து அதுக்கு ஃபுட்டு எடுத்திருக்கிறோம், ஃபுட்டு வாங்கியிருக்கிறோம். அது ஒரு 65 ரூபா 60 ரூபா வந்துச்சு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து 2 மெடிசன், அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமக்கிறக்கோசரம் இந்த ப்ளூ மெடிசன், அதாவது அது வந்து மொத்தம் 5 பொருள் வாங்கி நம்ம வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்றோம். ப்ரீடிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டு கொஞ்சம் வந்து 1 வீக் 1 வாரம் வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காலையில ஒரு ஃபுட்டு போடுங்க, நைட்டு கொஞ்சம் ஃபுட்டு போடுங்க, நல்லா ஆக்டிவா மட்டும் வச்சுக்கோங்க. எதுவும் பண்ணாதீங்க. 1 வாரத்துக்கு வந்து நம்ம வீட்டோட டெம்பரேச்சர் கண்டிஷனுக்கு செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ப்ரீடிங் அடுத்த நெக்ஸ்ட் அளவு நம்ம போகலாம். ஓகேவாங்க? இப்போதைக்கு அந்த 1 வாரத்திலேயே வந்து தண்ணி மாத்தாதீங்க. 6 days ஒன்று தண்ணி மாத்தினா வந்து மீன் வந்து எந்த ஒரு நோய் இல்லாம நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுங்க. இது வந்து பார்ட் 1 கண்டிஷன் பண்ணி நம்ம வச்சிருக்கிற பீட்டாஸ். இதுக்கப்புறம் வந்து இந்த 1 வாரம் கழிச்சு என்கிட்ட வந்து ஃபீமேல் வந்து ரெடியாக இருக்குது. இப்ப ஃபீமேல் வந்து போட்ட ஒரு கண்டிஷன் பண்ணி நம்ம 2 ரூம் டெம்பரேச்சர் கண்டிஷன் பண்ணி என்னோட இடத்து கண்டிஷன் பண்ணி 1 வீக் ஆகும். பட் எக் வந்து நல்லாவே ஸ்டொமக்ல வந்து ஸ்டோர் ஆகி நல்லாவே பார்க்க முடியுதுனால ஸோ வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. எக் நல்லா லோட் ஆகிருக்கிறது எப்படின்னு தெரியும்னா ஃபீமேல் வயிற்று கடியில வந்து ஒயிட் கலர் மாதிரி ஒயிட் கலராட்ட ஒன்று வரும், லைட்டா ஒரு இன்ச்சு. அது வந்தாலே வந்து எக் வந்து நல்லா லோட் ஆயிடுச்சு, ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஃபீமேல் வந்து அப்படியே பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 ஃபுல் மூன் வாங்கியிருக்கோம், இதை ப்ரீட் பண்ண போறோம். அடுத்த ப்ரீடிங் வந்து எப்படி பண்றேன், என்ன மாதிரி பண்றேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல பண்றேன். ஓகேவா கைஸ், டாடா பை, லவ் யூ கைஸ்.